ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டூ க்ளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஏப்ரல் 1 முதல் பார்த்தீங்க அப்படின்னா பத்திரப்பதிவில் புதிய நடைமுறைகள் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுபோக நீங்கள் இந்த தவறு செஞ்சீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பத்திரப்பதிவு செய்யும்போது உங்களுக்கு 100% வரை அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்ஐசி சம்மந்தமான ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, பாலிசி போடணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சேவையை நம்ம பண்ணி கொடுக்குறோம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், 2025 மற்றும் 26 தமிழ்நாடோட நிதிநிலை அறிக்கையில் பார்த்தீங்க அப்படின்னா பத்திரப்பதிவுத்துறை சம்மந்தமாக ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் ஒன்று பகிர்ந்திருந்தாங்க தமிழக அரசு தரப்புலேருந்து. அதாவது 10 லட்சம் வரை மதிப்புள்ள அசையா சொத்துக்களை பெண்கள் பெயரில் நீங்கள் பதிவு செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட பதிவு கட்டணம், அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா 1% குறையும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா எப்போ இருந்து நடைமுறைக்கு வருதுன்னா ஏப்ரல் 1 நாளை முதல் இது நடைமுறைக்கு வருது. ஸோ இந்த நடைமுறை பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு மட்டும் பொருந்தும் அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பெயரில் பதிவு கட்டணம், அதாவது பத்திரப்பதிவு ஏதாவது கிரையம் ஏதாவது செய்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அதில் முத்திரைத்தாள் கட்டணம் இல்லை, ஸ்டாம்ப் டியூட்டி இல்லாமல் பதிவு கட்டணம் அப்படின்னு சொல்லி பே பண்ணுவோம். ஸோ கிரையம் பண்ணுறோம் அப்படின்னா 2%, அந்த 2%ல் 1% மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். ஸோ அதை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஆவணத்தோட தன்மை. நீங்கள் கிரையம் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு முத்திரை தீர்வை அப்படிங்கிறது, ஸ்டாம்ப் டியூட்டி அப்படிங்கிறது சந்தை மதிப்பில் மொத்தம் 7% நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அதுவே பதிவு கட்டணம் அப்படின்னா 2%, அதாவது அந்த சந்தை மதிப்பிற்கு உண்டான 2% நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பதிவு செய்யும்போது கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த சந்தை மதிப்பு, அதாவது வழிகாட்டி மதிப்பு எவ்வளவு இருக்கோ அந்த மதிப்பு போல தான் பதிவு கட்டணம் நம்ம செலுத்துவோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், ஒருவேளை நீங்கள் ஒரு 20 லட்ச ரூபாய்க்கு உண்டான ஒரு இடத்த வாங்குறீங்க. ஸோ 3வது நபர் நீங்கள் அவங்கள்ட்ட கிரையம் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அப்படி பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு வழிகாட்டி மதிப்பு இருக்கும். ஸோ நீங்கள் 20 லட்சத்துக்கு வாங்கியிருக்கலாம், 30 லட்சத்துக்கு வாங்கியிருக்கலாம். ஆனால் கவர்மெண்ட் ஆஸ் பர் கவர்மெண்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா வழிகாட்டி மதிப்பு அப்படின்னு இருக்கும். அந்த வழிகாட்டி மதிப்பின் அடிப்படையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பதிவு கட்டணம் மற்றும் முத்திரை தீர்வை இதெல்லாமே பே பண்ணணும். ஸோ நீங்கள் 40 லட்சத்துக்கே வாங்கியிருந்தாலும் 50 லட்சத்துக்கு வாங்கியிருந்தாலும் ஸோ அந்த வழிகாட்டி மதிப்பின்படி பார்த்தீங்க அப்படின்னா 20 லட்சம் தான் இருக்குது அப்படின்னா அந்த 20 லட்சத்துக்கு தான் நீங்கள் பத்திரப்பதிவு, அதாவது பதிவு கட்டணம் ப்ளஸ் முத்திரை தீர்வு நீங்கள் செலுத்துவீங்க. ஸோ அதே மாதிரி எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள், ஒரு 10 லட்ச ரூபா, அதாவது ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு உண்டான ஒரு இடத்த பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கிரையம் பண்ணுறீங்க. வழிகாட்டி மதிப்புலையும் பார்த்தீங்க அப்படின்னா 10 லட்ச ரூபா இருக்குது. ஸோ அப்படி 10 லட்ச ரூபா இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா 2% சந்தை மதிப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. 2% அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 20,000 ரூபா பே பண்ணணும். ஸோ இந்த 20,000 ரூபா நீங்கள் ஆண்கள் பெயரில் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதே மாதிரி இதுக்கு முன்னாடியெல்லாம், அதாவது இன்னைக்கு வரைக்கும் இந்த ஒரு உத்தரவு இருக்குது. 2% மதிப்பு இருக்குது. யார் பேரில் நீங்கள் பதிவு கட்டணம் செலுத்துனீங்க அப்படின்னாலும் பத்திரப்பதிவு பண்ணுறீங்க அப்படின்னாலும் 2% சந்தை மதிப்புக்கு வழிகாட்டு மதிப்புக்கு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் நாளையிலிருந்து பெண்கள் பெயரில் இந்த பதிவு கட்டணம் பதிவு பண்ணுறீங்க, பத்திரப்பதிவு பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு உண்டான ஒரு இடத்த கிரையம் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பெண்கள் பெயரில் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வெறும் 10,000 ரூபா தான் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ அதே ஆண்கள் பெயரில் பண்ணீங்க அப்படின்னா 20,000 ரூபா நீங்கள் பதிவு கட்டணம் செலுத்தணும். அதுவே பெண்கள் பெயரில் பண்ணீங்க அப்படின்னா 10,000 ரூபா தான் வரும். சரிங்களா? அனதர் ஒன்று எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு உண்டான ஒரு இடத்த நீங்கள் கிரையம் பண்ணுறீங்க அப்படின்னா 3வது நபர்கிட்ட வாங்கி ஸோ அப்படி பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு, அதாவது நார்மலாக ஒரு பர்சன் ஆண்கள் மேலில் பண்ணால் அப்படின்னா 10,000 ரூபா வரும். சரிங்களா? 2% அப்படின்னா 10,000 ரூபா வரும் 5 லட்சத்தில். இதுவே பெண்கள் பெயரில் நாளை முதல் நீங்கள் பத்திரப்பதிவு பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வெறும் 5,000 ரூபாய்க்குள்ளேயே அந்த பதிவு கட்டணம், ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் அப்படிங்கிறது முடிஞ்சிடும். சரிங்களா? ஸோ இந்த ஒரு அறிவிப்பு தான் பார்த்தீங்க அப்படின்னா நாளை முதல் தமிழகத்தில் செயல்பாட்டுக்கு வருது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது பத்திரப்பதிவு பண்ணணும் அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பெயரில் பண்ணீங்க அப்படின்னா பதிவு கட்டணம் அப்படிங்கிறது ரொம்பவுமே குறையும். ஓகேங்களா? அதாவது 2% இருக்குன்னா நீங்கள் 1% தான் பே பண்ணுவீங்க. 10,000 ரூபா பே பண்ணுற இடத்துல நீங்கள் 5,000 ரூபா தான் பே பண்ணுவீங்க. அதுவே அதிகபட்சமாக, அதாவது 20 லட்சம் 30 லட்சம் அந்த மாதிரி ஒரு இடத்த வாங்கி நீங்கள் பதிவு பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ டோட்டலாகவே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேரியேஷன் ஆகும். அதாவது 1 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் பதிவு கட்டணம் செலுத்த வேண்டிய இடத்துல நீங்கள் பெண்கள் பெயரில் பண்ணிங்கன்னா வெறும் 50,000 ரூபாய்க்குள்ளே தான் முடிஞ்சிடும். சரிங்களா? ஸோ அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸோ நீங்கள் பதிவு கட்டணம்க்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே முத்திரைத்தாள் இதெல்லாமே பே பண்ணிட்டீங்க. ஸோ ஒரு வாரம் உங்களுக்கு டிலே ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள்
ஆவணப்பதிவுக்காக வரல அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பதிவு கட்டணத்தில் 25%, அதாவது ஒரு வாரம் டிலே ஆகுது. நீங்கள் எல்லாமே ஆன்லைனில் அப்ளை பண்ணியாச்சு, அப்ளை பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் டைரெக்டாக வந்து அங்கே ஆவணப்பதிவுக்கு போகலை, மேற்கொள்ளலை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பதிவு கட்டணத்தில் 25% நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது 5000 ரூபா பே பண்ணக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25% பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அதுவே நீங்கள் ஒரு மாதம் கழித்து பதிவு பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பதிவு கட்டணத்தில் 75%, அதாவது நீங்கள் 1 லட்ச ரூபா நீங்கள் பதிவு கட்டணம் வருது அப்படிங்கிற பட்சத்தில் அதில் 75%, 75,000 ரூபா வந்து நீங்கள் அபராதமாக கட்டுற மாதிரி இருக்கும். அதுவே நீங்கள் 4 மாதம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த பதிவு கட்டுறதுக்கு எல்லாமே அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் டைரெக்டாக வந்து போகாமல் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அந்த அபராத தொகை அப்படிங்கிறது 100% பதிவு கட்டணத்தில், அதாவது 1 லட்ச ரூபா பதிவு கட்டணம் வருது அப்படின்னா அந்த 1 லட்ச ரூபாயும் நீங்கள் அபராதமாக பே பண்ணணும். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்த இந்த 2 அறிவிப்புமே உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பை, டேக் கேர்.